5 அப்பங்கள் 2 மீன்கள் கொண்டு 5000த்திற்கும் அதிகமான ஆண்கள் போஷிக்கப்படுதல். யோவான் ஸ்நானன் ஏரோது அந்திப்பாவால் பெரேயா பகுதியில் கொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்ட நம் ஆண்டவர் தனிமை நாடி படகில் ஏறி கலிலேயா கடலின் இத்திரேயா பகுதியைச் சேர்ந்த பெத்சாய்தா கிராமத்தின் பக்கம் செல்கிறார். இப்பகுதி மகா ஏரோதின் மற்றொரு மகனான பிலிப்புவின் கீழ் இருந்தது. இது பஸ்கா பண்டிகையின் காலம். அவர் படகில் ஏறிச் சென்றதை பார்த்த மக்கள் கூட்டம் கால்நடையாக கடற்கரையோரமாய் நடந்தே அவரண்டை வருகின்றனர். மக்களின் தேவைகளை அறிந்த நம் ஆண்டவர் முதலில் அவர்களுக்கு போதனை செய்கிறார். காலை முதல் மாலை வரை அவரின் போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்த மக்கள் கூட்டம் பசி அறியாது ஆவலாய் அமர்ந்திருக்கின்றனர். கதிரவன் மறைகின்ற மாலை பொழுது களைப்புற்ற மக்களை அப்படியே பசியோடு அனுப்ப நம் ஆண்டவருக்கு மனதில்லை. கலிலேயா கடற்கரையின் இப்பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகமாய் இருப்பதில்லை. இப்பகுதி மலைப்பாங்கான பகுதி. களைப்புற்ற மக்களை அப்படியே பசியோடு அனுப்ப நம் ஆண்டவருக்கு மனதில்லை. இந்த அற்புதம் 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் அற்புதம். நமக்கு நன்கு அறிந்த ஒரு சம்பவம். இடம் பெத்சாய்தா அருகில் உள்ள ஒரு தனிமையான வனாந்தரமான இடம். மாலை நேரம். இருக்கும் உணவோ ஒரு சிறுவனிடம் இருந்த 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. வார்கோதுமை அப்பங்கள் மலிவானவை. 10 வெண்கல காசுகளுக்கு 5 அப்பங்கள் கிடைக்கும். இது ஏழைகளின் உணவு. அந்த ஏழை சிறுவனின் மதிய உணவாக இருந்திருக்கலாம். மக்கள் கூட்டம் மிகுந்த களைப்பிலும் பசியிலும் உள்ள 5000த்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் மகளிரும் சிறுவர்களும் இருந்தனர். இயேசுவின் சீடரான பிலிப்பு அருகில் உள்ள பெத்சாய்தா ஊர்க்காரர். பிலிப்புவை நோக்கி நம் ஆண்டவர், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அவரின் கணக்குப்படி தோராயமாய் 14,000 அப்பங்களும் இக்கூட்டத்திற்கு பத்தாது. சீடர்கள் மக்களை பசியுடன் அனுப்பிவிடும், அவர்கள் போய் தங்களுக்கு வேண்டியதை அக்கம்பக்கத்து கிராமங்களில் வாங்கிக் கொள்ளட்டும், இவ்வளவு பேருக்கு உணவு வாங்க அரை வருட கூலி கொடுத்தாலும் அது பத்தாது என்று ஒரு கணக்கிடுகின்றனர். அப்பொழுது எல்லோரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். பொது இடங்களில் யூதர்கள் உணவருந்தும் போது ஆண்கள் தனியையும் மகளிரும் சிறுவரும் தனியையும் அமர்வார்கள். எனவேதான் ஆண்களின் தொகை மட்டும் கூறப்பட்டது. வெளியிடமானாலும் அற்புதத்தால் அப்பம் பெருகினாலும் மக்கள் கூட்டம் அதிகமானாலும் உணவருந்தும் போது வரிசையும் ஒழுங்கும் முக்கியமாக கருதப்பட்டது. ஆண்டவரே கட்டளையிட்டார் என்று அறிகிறோம். அருந்தும் உணவு ஆண்டவரின் அருட்கொடை என மக்கள் அறிந்திருந்தனர். ஒவ்வொரு சீடரும் ஆளுக்கு ஒரு கூடையில் அப்பத்தையும் மீனையும் மக்களுக்கு பரிமாறினர். மீதியான துணிக்கைகள் 12 கூடைகளில் நிறைக்கப்பட்டது. அற்புதத்தால் பெருக்கப்பட்ட உணவு விரயமாக கூடாது என்பதில் கவனம். இந்த வனாந்தரமான இடத்தில் எப்படி 12 கூடைகள் கிடைத்தது? யூதர்கள் வெளியில் செல்லும் போது தோல் துருத்தியில் தண்ணீரும் கூடையில் கொஞ்சம் உணவும் எடுத்துச் செல்வது வழக்கம். அந்த காலத்து ஷோல்டர் பேக் என கருதலாம். வயிறார உணவருந்தி மகிழ்ச்சியோடு தங்கள் ஊருக்கு சென்ற மக்கள் கூட்டம் மூலம் அந்த செய்தி பரவ இரவோடு இரவாக பெரும் திரள் கூட்டம் இயேசுவை காண கெனசரேத்து பகுதிக்கு விரைகின்றனர்.